ஊசி ஐயா 3 ஓட்டில் வந்தோம் 30 ஓட்டில் வந்தோம் ஓட்டன்ற பிச்சு எடுத்து தானே ஆட்சிக்கு வந்தனே. ஒரு சினிமா படத்துக்கு கமெடி இருந்தால் தானே சினிமா ஓடுமன்ற மாதிரி இப்போ எங்களை தமிழ் அரசியலுக்கு உன்னுடைய நாடகம் தான் ஓடிக்கொண்டிருக்க ஐயா. நாங்கள் ரோட்டில் இருந்து கத்தி கொண்டிருக்கோம் அழுது கொண்டிருக்கோம். நீ உள்ளுக்க போகிறோம் என்ன எந்த மனைவியை தெரியுமா என்ன பிள்ளைய தெரியுமா ஒரு பொம்பளையை கொண்டு தெரியாது கௌரவப்படுத்து எல்லாம் ஊதியாக கதைக்கிறாங்க. எல்லாம் கதைக்கணும் சிரிக்கணும்ன்ற கன விஷயத்தை கதைக்காத எங்களோட விஷயத்தை தலையிடாத. நீ வெளிநாட்டுக்காரர்கிட்ட வாங்குற காசுக்காக ஒரு கதையும் இங்கே சிங்களவங்களுக்கு வாழ் பிடிக்கிறதுக்கு ஒரு கதையும் கட்சிக்கார வாழ் பிடிக்கிறதுக்கு ஒரு கதையும் கதைச்சு கொண்டிருக்காத. இந்த புத்தகையாரை கட்டும் பொழுது ஆரம்பத்திலேயே கட்டும் பொழுது நடந்ததுன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த துரைச்சாமி லங்காதேவியாவின் வீடு ஒன்று உருப்படியாக இருந்தது. அந்த வீட்டு கட்டிடம் முழுக்க இடிபட்டு தான் அங்கால புத்தகங்கள் கட்டிடத்துக்கு போன டோசர் அடியாளம் பெக்கு அடியாளம் முழுக்க இருந்தது. அந்த அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாதம்பரம் கோயிலில் 7 சைவசாமிய சிலைகள் இருந்தது. அப்போ நாங்கள் அது புத்தகங்கள் கட்டிக்கணும்னு சொன்ன சிந்தனைகளுக்கு இல்லை, பெரிய தகரம். அப்போ அந்த கட்டடத்தை இடிச்சு கொண்டு போய் தான் அந்த புத்தகம் கட்டப்பட்டது. ஒரு புத்தக கோயில் கட்டப்படணும்னு சொன்னால் ஒரு அரசாங்கத்தில் அனுமதி எடுத்து பிரதேச சபையில் மாநகர அனுமதி எடுத்து தான் இந்த கட்டிடத்தை தொடங்கியிருக்கோம். அந்த கட்டிடத்துக்கு ஒரு எஸ்டிமேட் ஒன்று போட்டிருக்கோம். அப்படி ஒரு சம்பவம் ஒன்றும் அங்கே நடக்கவே இல்லை. ஊரணி அந்தோனியார் கோயில் பிரசித்தி வாய்ந்த கோயில். அந்த கட்டிட இடுபாடுகள் இங்கே வீட்டுக்கு கொண்டு வந்து போட்ட ரோட்டுக்கரையில் இருந்த கல்லுகளை இரவு டக்கில் ஏற்றி கொண்டு போய் அங்கே கொண்டு போனது அதுக்குரிய ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குது. யார் இதை கேட்குறது? அப்போ நாங்கள் நினச்சது பிரிப்பிக்க நாம் ஏதோ நடக்கிறது சம்திங் ரோங்கான நாங்கள் மனதில் வச்சு கொண்டு இருந்தாங்க. இன்றைக்கு இப்படியான சூழ்நிலை புத்தகையில் கட்டி போட்டு இவன் சொல்லிக்கணும் இது எங்களோட பாரம்பரிய இடம்னு சொல்லி கொண்டு இருக்கணும். சமர வீரர் சொல்கிறார் இது புத்த நாடு புத்த விகாரை நாங்கள் எங்கே வேண்டுமானாலும் வைப்போம் பண்ணிக்கணும். அப்போ இப்போவே நீங்கள் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் நாளைக்கு எங்கே வைக்க போகிறீங்கன்ற முடிவில்லாமல் கிடக்கு. நாளைக்கு எங்களை வீட்டு பக்கத்திலும் வைக்க சந்தர்ப்பம் இருக்குது. நீங்கள் இந்த புத்த விகாரை வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேணும்? சமய தலைவர்கள், எங்களோட கிறிஸ்திய தலைவர்கள், பௌத்த தலைவர்கள், மதிப்புக்குரிய யார் எங்களோட நயனாதி ஐயா அவர்களை நீங்கள் கூப்பிட்டு வச்சு முன்னிறுத்தி அடிக்கல் நாட்டி வச்சுருக்கலாம். அடிக்கல் வச்சவை எல்லாரும் தமிழில் பேசினா தான் தமிழில் இங்குவரை கேட்டால் தான் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன்னு சொல்லி இன்றைக்கு கையை கட்டிக்கொண்டு போனதை கண்டேன். நான் பேசல விரும்பலை. அப்படியான நிலைமையில் இருந்தவை இதுக்காக வச்சு நீங்கள் இப்படி ஒரு கோயிலை கட்டி போட்டு புத்தகையில் கட்டி போட்டு இதுதான் எங்கிற கோயிலோடு நீங்கள் வந்து ஆட்சியுரிமை எடுக்கிறது சரியான விஷயம் இல்லை. லண்டன் உலகத்தையே ஆள்ற லண்டன் நாட்டில் இனப்படுகொலை நடந்தன்னு சொல்லி போராடின மக்களுக்கு அந்த இடத்த வச்சு எப்படி காட்டியவர் அவர் தான் அடிக்கல் வைத்திருக்கிறார். ஒரு நல்லவர்கள் நல்ல பெரிய மனிதர்கள் மேதாவிகளை வைத்து செய்ய வேண்டிய அந்த புத்த கோயிலை சாதாரணமாக ஆக்களை வச்சு நீங்கள் செய்தது தவறிலும் தவறு. ஐயா வணக்கம். ஊசி ஐயா வணக்கம். உங்களுக்கு ஒரு முக்கியமான விருதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் நீங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கணும். பாராளுமன்ற உறுப்பினர்களோட வீட்டை 3 மாதம் வேலை செய்யுங்க. அவங்களோட நட உட பேச்சு பக்குவம் அதுகளை நீங்கள் படித்து போட்டு பார்லிமெண்ட்டில் கதைங்கோ. லோ படிக்கணுன்றீங்க, லோ படித்து போட்டு லோ பற்றி கதைங்கோ. காணிக்கு போராடி கொண்டிருக்கோம் வாசலுக்கு ஆட்டிய உறுதியை கொண்டு போகிறீங்க 3 பேர் காணி ஆட்ட காணி யார் விடுறது? யாருடைய காணியை யார் விடுறது? எங்கட காணியை விடுங்க வேணுமா முழுக்க கொஞ்சம் விடுறேன் கூட விடுறேன் கூடையும் மம்பட்டி இவங்களுக்கு தேவையில்லையே. சரியாக நீங்கள் கட்டிப்படுங்க. ஓகே மன்னிச்சு கொள்கிறோம். புத்தக வேலையை விட்டு போங்க. உங்களையும் விட நாங்கள் திறம்பட நாங்கள் அதை பராமரிப்போம். யானை தும்புக்கை விட இடம் கொடுத்தா இடித்து தள்ளின மாதிரி மெல்ல 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 மாவட்டம் வரையும் பாருங்க அந்த புத்தக கோயில். அங்கே இருக்க அந்த 18 பேரை காணி அந்த அண்ணன் சொன்ன மாதிரி அவ்வளோ புத்தக இடம் காணும். நீங்கள் அனுமதி இல்லாமல் இந்த பெரிய புத்தக நீங்கள் கட்டினீங்க அனுமதி இல்லாமல் மெல்ல மெல்ல நீங்கள் பிரிப்பிக்க மாட்டீங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? நாங்கள் 8 பேர் தான் கச்சேரி அந்த போனான். அற்புதமானவர். அந்த கோயிலுக்கு போயிட்டு வரோம் புத்த வியாபாரி வெறியினோம் புத்தகம் அமைப்பதற்கு. அதை நான் விலை வாங்க பிக்கானும் கொண்டு நான் தொல்வியை தோன்றதுக்கு மதிப்பு கொடுங்கப்பா. அவங்க என்ன செய்கிறாங்க? வந்தோடனே கட்ட விட்டவங்கள பெரிய போராட்டம் இருந்தேன் எல்லாம். இப்போ அங்கே ஒரு புத்தகம் எழுப்பி இருக்கும். அப்போ சமர வீராஜா சொன்னால் சரியா அங்கே புத்தகம் கட்ட முடியுமா? என்ன நிலையில் நீங்கள் நிற்கிறீங்க? பலாலில் ஆமி பலாலி சண்டை சொல்லி கொண்டு நாங்கள் பொத்தி போட்டு நீங்கள் தைக்காதீங்க. பலாலி சண்டை எங்கே முடிஞ்சது? பலாலி தானே செல்லடிக்கும் பழனி சண்டம் சாகுது பழனி சண்டம் மகதி சண்டம் பெருகுது. உங்கள் தவளையில் சொல்லிக்கொண்டு நீங்கள் பாதிக்கப்பட்டு வந்த கடைசி யாழ்ப்பாணம் வங்க நீங்கள் நினைக்காதீங்கோ. தைட்டியில் நடக்கணும்னு நினைக்காதீங்கோ. தைட்டி போராட்டத்தில் நானும் பங்கு பெற்றி தான். ஒரு பொம்பளை போய் 2 கோவன் அடிக்கிறோம். ஒரு பிள்ளை மயங்கி போச்சு. அம்மா தண்ணி கொடுத்த உடைக்க கல்லது கோவன் அடிக்கலாம். இல்லை பார்த்து போங்க என்ன சேட்டை பருவமோ ஏன் கொச்சப்படுத்தி உங்களது நீங்களே
அண்டாண்டு பார்த்து துப்பாதீங்க. உங்களோட மூஞ்சல் நீங்களாம் துப்புறீங்க. தமிழ் வேணும் போராட்டம் வேணும் 32 இயக்கம் தொடங்கி என்னத்தை சாதிச்சிங்க? 4 ரோட்டில் நிற்கிறோம். இன்றைக்கு 32 கட்சியாக அடிக்கிறீங்க. அன்றைக்கு பல ஆள் இன்றைக்கு தையிட்டு நாளைக்கு மௌனியாவை புத்தகட்ட போகிறாங்க. ஊசி ஐயா நல்ல மரியாதை வச்சிருக்கான். ஒரு சினிமா படத்துக்கு ஒரு கமெடியன் இருந்தால் தானே சினிமா ஓடுமன்ற மாதிரி இப்போ எங்களை தமிழ் அரசியலுக்கு உன்னுடைய நாடகம் தான் ஓடிக்கொண்டிருக்கு ஐயா. உன்ன மனிதர்கள் உனக்கு சொல்லல. உங்களுக்கு ஊத்த பேச்சு எவ்வளோ கதைக்க தெரியுமோ. உங்களுக்கு 3 பாஷை தெரிய பண்ணுறீங்க. 30 பாஷையில் அதை விட கேவலமான பாஷை வரைக்கும் எனக்கு தெரியும். நாங்கள் ரோட்டில் இருந்து கத்தி கொண்டு இருக்கோம், அழுது கொண்டு இருக்கோம். நீ உள்ளுக்க போகிறோம். என்ன எங்க மனைவியை தெரியுமா? என்ன பிள்ளைய தெரியுமா? ஒரு பொம்பளையை கொண்டு தெரியாத கௌரவப்படுத்து. எல்லாம் ஊத்தியாக கதைக்கிறாங்க. எல்லாம் கதைக்கணும் சிரிக்கணும்ன்ற கன விஷயத்தை கதைக்காத. எங்களோட விஷயத்தை தலையிடாத. எல்லா கட்சியினருக்கும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற வேணும், நல்ல நிலப்பாட்டுக்கு வர வேணும்ன்ற ஆதங்கம் ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் ஒரு கட்சி பொருட்படுத்தவரையால் பக்கத்தில் பலமாக இருக்காங்களே தவிர தனி ஆணிவர் ஆடார் கக்கவேர்களும் இருக்கான்றதை மறந்து விடக்கூடாது. இதை கொச்சப்படுத்தாதீங்க. சொல்கிறாங்க இதில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது கொடி பிடிக்கிற நாளைக்கு அடைக்கலம் அடைக்க போகிறான். ஏன்னா அண்ணாந்து பார்த்து துப்புறான் மூஞ்சையில். அதே பக்கம் நீயே கையெழுத்து துப்பி போட்டு மூஞ்சையில் பூச புரிய அண்ணன் கன்பஸ் மாணவர்கள் போராடுறாங்க. என்ன புரியானுக்கும் பேருக்குமா நீ வாங்கி கொடுத்தனே உண்டை விட்டு சொத்தா? நீ வெளிநாட்டுக்காரர்கிட்ட வாங்குற காசுக்காக ஒரு கதையும், இங்கே சிங்களவங்களுக்கு வாழ் பிடிக்கிறதுக்கு ஒரு கதையும், தமிழ் கட்சிக்கார வாழ் பிடிக்கிறதுக்கு ஒரு கதையும் கதைச்சு கொண்டு இருக்காத. சரியான 4 கால் வேண்டாம் தான் ஆட்சியம் வைக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் திராத்திரமாயிருங்கோ. எங்கட விஷயம் தலைகடா நேராவா இடத்துக்குமா சைம் சொல்லு. எந்த சகோதரர்களை கூட்டிக் கொண்டு வரோம். எங்கட ஆதங்கத்தை சொல்கிறோம். ஊசி ஐயா வணக்கம். உன்னுடைய வீட்டுக்கு முன்னாலே புத்தகம் வேலைப்படும். நாங்கள் மம்பட்டியும் தாண்டி பீக்காலும் கொண்டு வருவாங்க. உங்கள் புத்தகம் வந்து இருந்த தடயம் இருக்காண்டினம் அது எழுதி போட்டிருக்கு. எத்தனை வருஷம்? 200 வருஷமா அதில் புத்தர் இருந்தக்கூடிய அடையாளத்துக்கு போட்டிருக்கு தானே. சிங்கத்தை எழுதிக்கிற சிங்கத்தில் படிக்கலை. நாங்கள் எனக்கு ஒரு படிக்கல சிங்கம் தெரியாத. அதில் ஒரு வாஜி சொன்ன சிங்கல் ஐயா. அன்றைக்கு ஒரு முறை ஒரு ஐயா வந்தவர். சரியா அவர் சொன்னார், நான் இங்கே 90ஆம் ஆண்டு வந்தீங்க அங்கே நல்ல நாடு, இது என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு சொன்னேன். நாங்கள் அங்கேருந்து சமாதானமாக போய் சொல்லி வந்திருக்கோம் நீதியரசரால். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யுங்கள 18 குடும்பத்தினம் உறுதியை கொண்டே காட்டினாங்க. அவர் எல்லாம் சரி பார்த்துட்டு சொல்கிறார், நான் நேரையாக போய் அங்கே கதைச்சிட்டு வாங்கணுண்டு. அங்கே கதைச்சி போட்டு சொல்கிறார், உங்கள் ஆரியோளத்தில் போய் நீதியரசர் மத்தியில் போய் கதைச்சினாங்க. அங்கே நடந்த சம்பவங்களை நீங்கள் வெளியில் கதைக்கக்கூடாது, இது எங்களுக்குள்ள இருக்கட்டும் சொன்னபடியா நாங்கள்லாம் மூடிக்கொண்டு இருக்கோம். நீங்கள் சமாதானமாக போக கொண்டு அங்கே நாங்கள் அதை கதைக்கும் பொழுதும் இந்த துறவி என்ன செய்கிறாண்டால் தடவை சிரித்து கதைச்சு கொண்டிருக்க. நாங்கள் ஆதங்கத்தை பற்றி கதைக்கும் பொழுது நீ சரியான விதிமுறைப்படி படித்து சரியான இடத்துக்குள்ள நீங்கள் வந்தீங்களா? சரியான துறவிக்குரிய அந்தஸ்து தாக்கி இருக்கா? நீ உனக்கு மேலோர் நீ மதித்து நடக்க வேணும். காவி துணிக்கு மதிப்பு கொடுங்க. அன்றைக்கு பாதிரியாக்கள் வந்தவங்க கொழும்புலேருந்து வந்தவன், நீர்கொழும்புலேருந்து வந்தவன், அவன் வந்து பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டவன், அனுமதி வந்து கேட்டவன். அவர்கிட்ட போய் அனுமதி நீ என்ன மினிஸ்ட்ரியா எம்பியா? அப்போ உன்னிட்ட வந்து கேட்க எல்லாம் கொண்டு போனோம். உன் பேர் நம்ம முகத்தை எழுதினோமா? போயினோம் பெரியனோம். அவங்க பெரியாக்கள் இல்லை, வெள்ள துணியோட போகிறாங்க. போன்றீங்க சிங்கள ஃபாதர்ஸ் மாதிரி வந்தவங்க, நியாயம் கேட்டு வந்தவங்க. அப்போ அவங்க நீங்கள் என்ன செய்ய வேணும்? உள்ளுக்கு விட்டுருக்க வேணும் இல்லையா? அவர் வந்து என்ன செய்ய வேண்டாம், வந்து பார்த்துட்டு அனுமதி இல்லையான்னு சொல்லிக்கணும். என்னதுக்கு அப்படி அனுமதி? சரியாக தைரியவனாக நெஞ்சு சுத்தம் வேண்டால் நேரடியாக போய் நீங்கள் கதைக்கு அனுமதி கொடுத்துருக்கலாம் தானே, கதைச்சிருக்கலாம் தானே. மன வேதனையோட வந்தவன். அப்பவும் நான் சொன்னேன், ஐயா நீங்கள் போகாதீங்கோ, இவங்களுக்கு வெள்ளை கொடிக்கும் மதிப்பு கொடுக்க தெரியாது, வெள்ளை உடுப்புக்கும் மதிப்பு. நாங்கள் ஃபாதர் மேம், நாங்கள் போனால் எங்களுக்கு மதிப்பா? நான் ஐயா இவங்களுக்கு வெள்ளை கொடிக்கும் மதிப்பு கொடுக்குறார்கள் இல்லை, வெள்ளை துணிக்கு உங்களை உடுப்புக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க சொல்லி கௌரவப்பட்டு நான் சொன்னேன். அன்றைக்கு எங்கட யார் வேலுசுவாமி ஐயா, காவி உடுப்புக்கும் மதிப்பு கொடுங்க ஐயா. ஒரு வெள்ளை தூய்மையானது. ஒரு பொம்பளை வெள்ளை சீலையில் போனாலும் விதவை அவளும் கும்பிடுக்கும். வெள்ளை உடுப்போட ஒரு பொம்பளை விழுந்து அவளுக்கு கேள்பாடுங்க. ஒரு வெள்ளை பாதிக்காத பொம்பளை ஒன்று தெய்வமாக மாறிங்க. உங்களுக்கு வெள்ளை ஏண்டா என்ன கருப்பாண்டா என்ன தெரியாமல் இருக்கிறீங்க. என்ன சரியான கடுப்பு? நான் பற்றி கதைக்கல, அரிசியா பற்றி கதைக்கல. ஊசி ஐயா நீங்கள் சரியாக போட்டிருந்தா 3 ஓட்டில் வந்தோம், 30 ஓட்டில் வந்தோம். ஓட்டன்ற பிச்சு எடுத்து தானே ஆட்சிக்கு வந்தனே. கதைக்காதீங்க நீங்கள். உங்களுக்கு சட்டம் தினக்கா நாங்களும் படிப்போம். எந்த ஒரு பயிற்சியும் 3 மாதம் 6 மாதம் 5 மாதம் காணும். அந்த பிள்ளைய போய் கதைக்க பாராளுமன்ற அந்த பிள்ளைய போய் 30 ஓட்டம் 300 ஓட்டம் உண்டு. எத்தனை ஓட்டில் நீ வந்த? நீ கதைக்காதங்க அர்ஜுன் ஐயா. உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு அனுபவம் வேணுமென்றால் அவைவே சம்பந்தப்பட்டவர்களோட
பழகி தெரிஞ்சு போட்டு அந்த விஷயத்துக்கு வாங்கும். நான் உண்மைக்கு இந்த மைக்குக்கு முன்னால் பேசி பழக்கமோ இதை பேசி போட்டு நாளைக்கு ஒடி பிடிச்சி லண்டன் போடணும் வச்சு கொள்ளாதீங்க. நல்ல சிந்தனையை வாங்கணும். உங்கள் ஒரு குழப்பம் இல்லை ஊசி ஐயா, நீங்கள் வாங்க, நாளைக்கு உறுதியெல்லாம் கொண்டாரோம். அவ்வளோ உறுதியை நான் உங்களுக்கு ஒப்பிட்டு தந்தா நீ சொல்லி கள்ள உறுதி வெளிப்படுத்தணும் மாயூர் மண்ணாங்க சாரி மணிக்கோணும் மண்ணாங்கட்டு உறுதி சொன்ன உன்னை விட தேவையில்லமாக கதை பண்ணான். 13 வாசையில் பேசுவேன் நான். நீ தமிழில் எவ்வளோ பேசுவ, நானும் தமிழன் தானே. உன்னை விட 15 வயசு மூத்தவன் நான். அப்போ உன்னை விட எவ்வளோ விஷயம் தெரியும். அப்போ அந்த வெளியூத்து என்று சொல்கிறீங்களோ இன்றைக்கு அவ்வளோ ஒரிஜினல் உறுதியம் வந்தாரு. உன்னால் முடியுமா? உன்னோட பக்கத்தில் இருக்க லோயரை கூட பின்னால் இருக்க லோயர்கிட்ட கொடுத்து முடியுமா? நாங்கள் எங்கே அணிக்கோ நீங்கள் எங்கே அணிக்கிறீங்க? மனுஷன் மாதிரி நடந்து உங்களுக்கு பதவி ஒன்றா எழுதி கொடுத்துட்டு போங்க, இல்லைன்னா அந்த விஷயம் மட்டும் கதைங்க.